வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஜூன் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி பெர்ஃபார்ம் ஆக போகுதுன்னு தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். அண்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இன்னையிலிருந்து நம்ம வீடியோவில் இன்னொரு இண்டெக்ஸ், நம்ம இந்தியாவோட இன்னொரு முக்கியமான இண்டெக்ஸாவது சென்செக்ஸ், அதையும் சேர்த்து அனலைஸ் பண்ணலான் இருக்கோம். அப்படிங்கிறனால இன்னையோட வீடியோலேருந்து நம்ம சென்செக்ஸ் அனலைஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ நம்ம இந்த அனாலிசிஸ் எப்படி பண்ண போறோம்னா, 3 விஷயத்தை வச்சு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி கிஃப்ட் நிஃப்டியோட டேட்டா பார்ப்போம். ஏன்னா கிஃப்ட் நிஃப்டி வந்து நமக்கு 6:30க்கே ஓப்பன் ஆயிருச்சு. பார்த்தீங்கன்னா 2 சின்ன ரெட் கேண்டில்ஸ் வந்திருக்கு. அப்போ செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்னா நமக்கு வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸில் எப்படி இம்பாக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. அப்போ இந்த 3 முக்கியமான இண்டெக்ஸோட இந்த 3 அனாலிசிஸும் நம்ம பண்ணி தான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரப்போகிறோம். இன்னைக்கு வந்து என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டனால நான் ஃபஸ்ட்டு வந்து சென்செக்ஸுக்கு போகிறேன். இப்போ சென்செக்ஸ் நமக்கு பார்த்தோன்னா, நான் வந்து யூஸ்வலாக வந்து டெய்லி சென்செக்ஸ் அனலைஸ் பண்ணுறதில்ல. பட் இந்த வீடியோக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, சென்செக்ஸ் வந்து அனலைஸ் பண்ணியிருக்கேன் சின்னதாக. ஸோ இப்போ நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் படி சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து மே எண்டிலிருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் தான் நமக்கு இருக்குது. இப்போ இந்த மே எண்ட்லேருந்து கன்சாலிடேஷன் ஃபேஸ் எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குன்னா, சென்செக்ஸோட இப்போ இருக்க ப்ரைஸ் வந்து நமக்கு 81,750 சம்திங் இருக்குது. அப்போது இது வந்து கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கிறது நமக்கு வந்து 82,560க்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 80,000. ஸோ இந்த 2000 பாயிண்ட்ஸுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் வந்து கன்சாலிடேட் ஆகிட்டே இருந்திருக்கு. எப்போ இருந்துன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மே 12ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சென்செக்ஸ் வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் இருக்குது. அப்போ இந்த ஒரு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவாக நமக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது 15 மினிட்ஸ் தான் வச்சுருக்கேன். லாங் டைம்னா பெருசாக இல்லை. மார்க்கெட் வந்து சைட்வேஸில் தான் இருக்குது. அண்ட் சென்செக்ஸோட ஆல் டைம் ஹை வந்து 85,000. அப்போது இப்போ இருக்கிற ரேஞ்ச் வந்து ஆல் டைம் ஹைலேருந்து எவ்வளவு கம்மியாக இருக்குன்னா 5% கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ 4.5% இருக்குது. ஸோ நம்ம ரஃபாக பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு 5% டவுனில் இருக்குது. அப்போது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி மாதிரியே சென்செக்ஸும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மூமெண்ட்டில் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த லிக்விடிட்டி கிராபிங்காக தான் மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் போயிட்டுருக்கு. அண்ட் இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் 2 மாதம் சைட்வேஸ், 1 மாதம் 30 நாள் போயிடுச்சு. அப்படின்னா ஒரு ஏறக்குறைய 25 ட்ரேடிங் டேஸாவது இருந்திருக்கும். ஓகே, அப்போது நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு பார்க்கும்போது நம்மளோட சென்செக்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா 82,600ல் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆல் டைம் ஹையான 85,000 இருக்குது. ஸோ அப்போ 82,600 தான் இன்றைக்கி வந்து சென்செக்ஸ் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா மேலே போகிறது. ஆனால் நம்ம 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா டெத் கிராஸ் தான் இருக்குது. நம்ம சென்செக்ஸில் டெத் கிராஸ் தான் இருக்குது. அதே இது நான் 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்தேன்னா கோல்டன் கிராஸ் இருக்குது. இதே தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த இண்டெக்ஸ் நமக்கு வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஸ்மால் கேப், மிட் கேப் இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இன்னையோட நிலைமைக்கு டெத் கிராஸில் தான் இருக்குது. பட் 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் இன்ட்ராடே பார்க்கும்போது நமக்கு ஒரு கோல்டன் கிராஸில் இருக்குது. ஸோ அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது சென்செக்ஸ் இன்னைக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா அனலைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் சென்செக்ஸ் வந்து பாசிட்டிவ், அதாவது ஒரு கால் ஆப்ஷன்ஸ் இல்லைன்னா பாசிட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. என்ன நடக்கலாம் அப்படின்னா, சென்செக்ஸ் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கரெக்ஷன் ஆகி இந்த 81,500 இருக்கு பாருங்க, இந்த 81,500 இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ 81,500னா நமக்கு வந்து இந்த இடத்துல தான். ஸோ இப்போ இருக்கிற ப்ரைஸ்லேருந்து இந்த 81,500 கரெக்ட். ஓகே, இந்த ரேஞ்சுக்கு டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் சென்செக்ஸ்க்கு அதிகமாக இருக்குது. ஸோ அங்கேருந்து ரொம்ப டவுன்ஃபால் ஆச்சுன்னா நமக்கு 81,000 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகும். அதாவது இந்த இடத்துல வரைக்கும் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2 முக்கியமான கீ லெவல்ஸ் தான் மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட் மார்க்கெட்டாக வருது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 81,500ம் 81,000ம். ஸோ மார்க்கெட் மேலே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 82,500 தான் நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் படி இருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். அதே தான் நமக்கு இங்கேயும் இருக்குது. 82,000ம் 82,500ம் தான் இருக்குது. இப்போ சென்செக்ஸை பொறுத்தளவு நம்ம பிசிஆர் ரேஷியோ பார்க்கும்போது மார்க்கெட் டவுன் சைட் புஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் இன்னையோட நிலைமைக்கு பார்க்கும்போது இருக்குது. ஸோ அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் சென்செக்ஸோட எக்ஸ்பைரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு. ஸோ அப்படிங்கிறனால இன்னைக்கு எக்ஸ்பைரி டேக்கு நமக்கு வந்து மூமெண்ட்ஸ் எப்படி இருக்குங்கிறது தெரியாது. ஸோ அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ சென்செக்ஸ் வந்து எல்லா டியூஸ்டேயும் நமக்கு எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி சென்செக்ஸோட எக்ஸ்பைரிங்கிறனால நீங்கள் புதுசாக ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா மார்க்கெட் வந்து டவுன் சைட் போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஸோ நம்ம இதே மாதிரி நம்மளோட நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி நமக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன சொல்லலாம்னா, அதுக்கு முன்னாடி நம்ம கிஃப்ட் நிஃப்டி டேட்டா பார்த்துருவோம். இப்போ கிஃப்ட் நிஃப்டி டேட்டா நம்ம காலையில் 6:30க்கு ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா
நெகட்டிவாக தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ செல்லர்ஸ் ப்ரெஷர் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குது ஒன்று. ரெண்டாவது, இதோட கேண்டில் சைஸ் வந்து அவ்வளோ ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ அந்த ப்ரெஷர் நெகட்டிவாக இருந்தாலும் அதை வந்து நிஃப்டியை முழுசாக கீழே கொண்டு போகிற அளவுக்கு நெகட்டிவாக இல்லை. ஏன்னா நமக்கு நேற்று பார்க்கும்போதும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நமக்கு வந்து 16ஆம் தேதி 6:30க்கு, ஸோ 16ஆம் தேதி நமக்கு 6:30க்கு பார்க்கும்போது இதுதானா கரெக்ட். ஓகே, நேற்று 6:30க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட் ஒரு டவுன் சைட் புஷ் தான் இருந்துச்சு 8 மணி வரைக்கும். ஆனால் 9 மணி வரைக்குமே கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டுன்னு சொல்ல முடியாது. ட்ரெண்ட் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் 9 மணிக்கு மார்க்கெட் நமக்கு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பயங்கர ரேப்பிடான க்ரோத் இருந்திருக்கு. நேற்று நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து க்ரோத்தில் இருந்துச்சுன்னு. ஸோ அதே மாதிரி இன்றைக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சட்டிலாக, அதாவது பெரிய ஒரு அப்வர்ட் மூமெண்ட்டோ பெரிய டவுன்வர்ட் மூமெண்ட்டோ இல்லை. அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து இன்னைக்கு சரியுமா அப்படின்னா சான்சஸ் இருக்குது, பட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை. நம்ம கிஃப்ட் நிஃப்டி ரிலே பண்ணி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி கீழே போகும்னு சொல்கிறது வந்து ஒரு ஒரு நம்ப தகுந்த விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்போது கிஃப்ட் நிஃப்டி பார்க்கும்போது மார்க்கெட் கீழே போகிறதுக்கான ட்ரெண்டிங் இருக்குது, பட் நம்ம 9 o'clock வரைக்கும் பார்த்தா தான் ஒரு ட்ரூவான ட்ரெண்ட் தெரியும் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு. ஓகே, அப்போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி ஒரு ஸ்ட்ராங்காக பாசிட்டிவில் இருக்குது அண்ட் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக ஒரு பாசிட்டிவ் ரேஞ்சில் இருக்குது. அங்கேருந்து பேங்க் நிஃப்டி வந்து இது வந்து ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ். அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு பேங்க் நிஃப்டிக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ அங்கேருந்து டவுன்ஃபால் ஆச்சுன்னா எது வரைக்கும் ஆகும் அப்படின்னா 55,500 வரைக்கும் பேங்க் நிஃப்டி டவுன்ஃபால் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. சப்போஸ் நமக்கு ஏதோ பாசிட்டிவாக நடந்து இது வந்து ஒரு கேப் அப் மாதிரி பேங்க் நிஃப்டி வந்து, ஏன்னா நம்ம கிஃப்ட் நிஃப்டி டேட்டா பார்க்கும்போது கேப் அப் வரலை, வந்துச்சுன்னா நமக்கு வந்து 56,000 வரைக்கும் போகும். ஆனால் இதுக்கான சான்ஸ் வந்து ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் இங்கேருந்து டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு எனக்கு அதிகமாக இருக்குன்னு தெரியுது 55,500க்கு. இந்த டேட்டாவை சப்போர்ட் பண்ணுற மாதிரியே நமக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் இப்போ இருக்கிற பொசிஷனுக்கு மேலே போகிறதுக்கு ஸ்ட்ராங்கான கால் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை விட அதே மாதிரி ஸ்ட்ராங்கான புட் ஆப்ஷன்ஸும் இருக்கும். ஸோ எப்போ ஒரு ப்ரைஸில் ஸ்ட்ராங்காக புட் அண்ட் கால் ஆப்ஷன் இருக்கோ அந்த ப்ரைஸை கிராஸ் பண்ணுறது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். அப்படிங்கிறனால மார்க்கெட் இங்கேருந்து, ஸோ அப்போது இந்த 56,000 தொட்டுட்டு மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு 55,500க்கோ இல்லைனா ஒரு 55,000க்கோ மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப, பேங்க் நிஃப்டி டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது இன்னையோட டேட்டில் நம்ம பார்க்கும்போது. அடுத்து நம்மளோட நிஃப்டி 50 பார்த்தோம்னா நமக்கு வந்து நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நமக்கு வந்து திங்கக்கிழமை, அதாவது வெள்ளிக்கிழமை ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேப் டவுன் மார்க்கெட் கீழே வந்துச்சு. திங்கக்கிழமை ஒரு கோல்டன் கிராஸில் இருக்குது. அப்போது நிஃப்டி 50 இந்த 25,200 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அங்கே இல்லைன்னா மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆகி இந்த 24,800 வரைக்கும் இருக்கும். ஸோ அப்போ இந்த ரெண்டு சான்ஸில் எதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நம்ம நிஃப்டி 50 ஒரு 25,000 வரைக்கும் க்ரோ ஆகிட்டு அங்கேருந்து அப்படியே ஒரு சின்ன ரிவர்ஸ் டர்ன் எடுத்து 24,800 வர்றதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ அப்போ நீங்கள் கால் அண்ட் புட் ஆப்ஷன்ஸ் எடுக்கிறதாக இருந்தால் தயவுசெய்து 25,200க்கு மேலே எடுக்கும்போது நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக எடுக்கணும். அதே மாதிரி 24,700க்கு கீழே எடுக்கும்போது இந்த ரேஞ்ச்லேருந்து நீங்கள் மாற்றி எடுக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் மார்க்கெட் வந்து மேலே போகும்னு சொல்லலை. பார்த்தீங்கன்னா நம்மளோட பிசிஆர் ரேஷியோ, கால் ஆப்ஷன்ஸ், நம்பர் ஆஃப் கால் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. அதே மாதிரி ஓவரால் பிசிஆர் ரேஷியோ, அதாவது இந்த எக்ஸ்பைரி வரைக்கும் எவ்வளோ பிசிஆர் ரேஷியோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் 1.1. ஸோ அட் த மணியில் இருக்க பிசிஆர் ரேஷியோ ப்ளஸ் ஓவரால் பிசிஆர் ரேஷியோவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட்டை பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணல. அப்போது நிஃப்டி 50 ஒரு டவுன் சைட் ஸ்ட்ரைக்குக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால நீங்கள் கால் ஆப்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் எடுக்கணும். ஸோ உங்களோட டெல்டா வேல்யூ அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 0.3 இல்லைனா 0.2 இருந்தால் தான் நீங்கள் எடுக்கணும். அதுக்கு கம்மியாக இருக்க டெல்டா வேல்யூவில் நீங்கள் எடுக்காதீங்க. நமக்கு வந்து ப்ராஃபிட்டபிள் எக்ஸ்பைரிக்குள்ளே நம்ம பண்ணுறது கஷ்டம். ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வந்து நிஃப்டி இன்றைக்கி டவுன்ஃபாலுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் ஒரு சின்ன ப்ரைஸ் கரெக்ஷனுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் 55,500 வரைக்கும். இதை தொடர்ந்து நம்மளோட சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னா டவுன் சைடு தான் இருக்குது. ஸோ சென்செக்ஸ் வந்து ஏற்கனவே ஒரு கன்சாலிடேஷன். ஸோ அங்கேருந்து நமக்கு வந்து ஒரு 81,500 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட 3 மேஜர் இண்டெக்ஸஸ்க்கு ஒரு முக்கியமானது. நம்ம மற்ற இண்டெக்ஸஸ், அதாவது நமக்கு வந்து இப்போது நிஃப்டி பார்த்தோம், பேங்க் நிஃப்டி பார்த்தோம், சென்செக்ஸ். நம்மளோட நிஃப்டி மிட் கேப் பார்த்தீங்கன்னா நிஃப்டி மிட் கேப் வந்து வெள்ளிக்கிழமை, அதாவது நம்மளோட வெள்ளிக்கிழமை 13ஆம் தேதி அதே மாதிரியே ஒரு கேப் டவுன், அதுக்கப்புறம்
நமக்கு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை ஸ்ட்ராங்காக ஒரு அப்வர்ட் மூவ்மெண்ட். நமக்கு அதே மாதிரி நம்ம நிஃப்டி ஜூனியர்னு சொல்லுவாங்க, அதாவது நெக்ஸ்ட் 50. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50யோட செகண்ட் 50யுமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான மார்க்கெட் தான். ஸோ நம்மளோட எல்லா இண்டெக்ஸஸும், நம்ம இந்த இடத்துல நான் இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணேன்னா தெரியும், எல்லா இண்டெக்ஸஸும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக மேலே தான் நேற்று பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஸோ நிஃப்டி நெக்ஸ்ட் 50 ஸ்மால் கேப்பு, அது மட்டும் இல்லாமல் நிஃப்டி ஐடி எல்லாமே நமக்கு நேத்தோட மார்க்கெட் பொறுத்தளவு எல்லாமே ஒரு ஸ்ட்ராங்கான growth இருக்குது. ஸோ இப்படி மொத்தமாக எல்லா இண்டெக்ஸஸும் ஸ்ட்ராங்காக ஒரு growth இருக்குன்னா அதுக்கப்புறம் ஒரு சின்ன ப்ரைஸ் கரெக்ஷன் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த ப்ரைஸ் கரெக்ஷனுக்கான காரணம் வந்து யாரோ செல் பண்ணுறாங்கன்னு கிடையாது, நிறைய பேர்த்தோட ப்ராஃபிட் புக்கிங்கே இந்த ப்ரைஸ் கரெக்ஷனுக்கான காரணமாக கூட இருக்கும். ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வந்து இன்னைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி அண்ட் நெக்ஸ்ட் 2 டேஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டி 50க்கு எக்ஸ்பைரிங்கிறனால கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். இன்னொரு ட்ரேடிங் செஷனுக்கு ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்களோ இல்லை வேறு ஏதாவது கமெண்ட்ஸோ இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதே மாதிரி நான் சென்செக்ஸ் இன்க்ளூட் பண்ணது சப்போஸ் நிறையா பேர் சென்செக்ஸில் ட்ரேட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க. ஸோ தட் நான் சென்செக்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறேன் இனிமேல் வர வீடியோவில். இதுதான் நம்மளோட அனாலிசிஸ். நன்றி, வணக்கம்.